இன்னைக்கு சாயங்காலத்துல எல்லார் வீடுகளிலேயும் கார்த்திகை தீபம் விளக்கேற்றுவோம்ல. அப்ப விளக்கேற்றும் பொழுது நாம என்ன சொல்லி விளக்கேற்றணும் அப்படின்னா, ஓம் சரவணபவாய நமோ நமக, ஓம் கார்த்திகேயாய நமோ நமக, ஓம் குமாராய நமோ நமகன்னு சொல்லிட்டு மனதார அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த 3 வரி மந்திரத்தையும் சொல்லி நீங்க விளக்கேற்றி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான சகல செல்வங்களும் செல்வாக்குகளும் வந்து சேருங்கிறது ஐதீகம். அதனால விளக்கேற்றும் பொழுது இன்னைக்கு 3 மந்திரத்தையும் சொல்லி விளக்கேத்துங்க. உங்க வீடுகள்ல தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கும். முருகப்பெருமானை நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில யாரும் எதுவும் உங்களை அசைக்கவே முடியாது. பல பல பெரிய பெரிய முன்னேற்றங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க வாழ்க்கையில முன்னேறத எவனுமே தடுக்க முடியாது. ஏன்னா முருகன் உங்க பக்கத்துல நிக்கிறான். அதனால எவனுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருப்பீங்க. பெரிய லெவலுக்கு போயிருவீங்க. இந்த 3 மந்திரத்தையும் சொல்லி வீட்டை விளக்கேற்றுங்க. உங்க வாழ்க்கையே வேற லெவல்ல பெரிய முன்னேற்றத்தோட இருந்துகிட்டே இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.